ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாய்ஸ் vlog யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜாய். ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் போட்டி போட்டு முன்னிலையில் வர்றதுன்றது ஒரு பெரிய சவாலான விஷயம். அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தாண்டி வந்தவங்க தான் வினேஷ் போகாத். இதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஜாய்ஸ் vlog யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 33வது ஒலிம்பிக் பாரிஸில் 26ஆம் தேதி தொடங்கினாங்க. இது 11ஆம் தேதி முடிவடைவுது. இந்த ஒலிம்பிக்ஸில் தன்னோட திறமையை வெளிக்காட்டி இந்திய நாட்டுக்கு ஒரு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுக்கணுன்ட்டு தன்னுடைய கனவுகளோடு போனவங்க தான் வினேஷ் போகாத். ஒரே நாளில் 3 போட்டியில் கலந்துக்கிறாங்க. 3 போட்டிகளிலும் முன்னிலை வகிக்கிறாங்க. உலகத்திலே நம்பர் 1 வீராங்கனைன்னு சொல்லப்படுற யுசாக்கியை இவங்க தோற்கடிக்கிறாங்க. இன்னுமே ரொம்ப ஆரவாரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இறுதி சுற்றுக்கு வினேஷ் போகாத் முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடே கண்டிப்பாக இந்த வாட்டி நம்மளுக்கு தங்கப்பதக்கம் இந்தியாவுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸ் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 49 கிலோ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிச்சிருக்காங்க. அங்கே வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் உணவு கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் அவங்கள டயட்ரிஷியனும் சரியாக ஃபாலோ பண்ணாததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கிட்ட ஏறி இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே இவங்க உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸு, தூங்காமல் கொள்ளாமல் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடல்லேருந்து ரத்தத்தை வெளியேற்றிருக்காங்க. தன்னுடைய ஹேரை கட் பண்ணியிருக்காங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி கடைசியில் இவங்க செலெக்ஷனுக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. போட்டியில் கலந்துக்கவே விடலை. கலந்துக்காத இந்த நிலையிலேயே அமெரிக்காவில் வீராங்கனைக்கு தங்கப்பதக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதனால் வினேஷ் போகாத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. மேல்முறையீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க இந்த போட்டிகளில் கலந்து இத்தனை சுற்றுலையும் 3 சுற்றுகளையும் வென்றதற்காக இவங்களுக்கு வெள்ளி பதக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கு ரிசல்ட் 13ஆம் தேதிக்குள்ளே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினேஷ் போகாத் தன்னோட 18 வயசில் மல்யுத்த சாம்பியன்ஷிப் வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் பிரிவில் உலக சாம்பியன் பதக்கம் வென்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிய சாம்பியன்ஷிப்பில் வென்றிருக்காங்க. இந்த மாதிரி பல பதக்கங்களை வென்றிருக்காங்க. 2023 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவராக இருந்தவர் அப்போதைய பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் இவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இடுறாங்க. அந்த குற்றச்சாட்டில் அதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன்னா 7 வீராங்கனைகளும் மல்யுத்த வீராங்கனைகளும் ஒரு மைனர் பெண்ணையும் இவர் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் வினேஷ் போகாத்தும் கலந்துக்கிட்டு நடு ரோட்டில் இவங்க போராட்டம் பண்ணும்போது போலீஸ் கைது பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேல் ரத்னா விருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுனா விருது, இதெல்லாம் உயர்ந்த விருதுகள்னு சொல்லப்படுது. இந்த விருதுகளை நடு ரோட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிறாங்க. இந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு 100 கிராமில் பறி போயிடுச்சு. ஸோ இதனால் சோர்ந்து போன வினேஷ் போகாத் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இனிமேல் இந்த மல்யுத்த போட்டிகளில் கலந்துக்க மாட்டேன், நான் ரிட்டையர் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மக்கள் இடையில் ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும். வி சப்போர்ட் அண்ட் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பெண்களும் இந்த மாதிரி இவ்வளோ தைரியமாக இருந்த அந்த பெண்ணுக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா சாதாரண பெண்களுக்கெல்லாம் அப்போ இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் வினேஷ் போகாத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.